த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓவர்சீஸில் ஒரு பெரிய நம்பர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் அதையும் பார்ப்போம். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல், அப்புறம் கர்நாடகாவில் இதெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கு சில இடங்களில், அது வரையும் எவ்வளோ இது வரையும் புக் ஆகிருக்கு, எவ்வளோ வசூல் அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் சரிபோதா சனிவாரம் அந்த படத்தோட 2வது நாள் வசூல். வாழை பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று வந்து ஆக்சுவலாக 7வது நாளோட 8வது நாள் அதிகமாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூல் நம்ம பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு 2 முக்கியமான திரைப்படங்கள். ஒன்று வந்து தல அஜித் அவர்களோட விஸ்வாசம், ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி வந்து 13 இயர்ஸ் ஆஃப் மங்காத்தா, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோ கிளப்பலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போட்டிங்களா என்னன்னு தெரில. நிறைய பேர் தர்மத்தின் தலைவன்னு சொல்லியிருந்தீங்க, சில பேர் மனிதன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது என்ன படம்னு பார்த்துட்டு வாங்க. அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன. ஆமாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தர்மதுரை தான். தர்மதுரையில் வந்து அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படிங்கிற பாட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு செம்ம ஹிட்டு. அந்த படத்தில் ரஜினி அவர்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அது முக்கியமாக அப்படியே பேசாமல் ஒரு இதுலேயே டைலாகே இல்லாமல் ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சிருப்பார் இந்த பாட்டுக்கு முன்னாடி. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் இலியா நஃபீஸா, சரவணன், சரண் பெனிஷியா, விக்னேஷ் ஸ்ரீனிவாசன், பிரபு சான்வில், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரேம் இல்லை, இன்றைக்கி ஒரு ஹீரோலாம் இருப்பார். அவர் ஹீரோ யாருன்னு தெரியும், நானே சொல்லிடுறேன், விஜய் அவர்களோட ஃப்ரேம் தான். ஆக்சுவலாக நீங்கள் படம் பேர் இப்போ கண்டுபிடிக்கக்கூடாது, என்ன பாட்டு. நீங்கள் இப்போ பாட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடணும். எடிட்டட் கமெண்ட் செல்லாது. ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா புரிஞ்சால் போதும். அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். விஜய் அவர்களோட பாட்டு, அதை பாருங்கள், கண்டுபிடிங்க. ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிற விஷயம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி ப்ளூ தக்காளி வாய்ஸில் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வசூல்களை போயிடலாம். 3-2 Day 16 9,65,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 11,21,00,000. இந்தியா முழுக்க 528,31,00,000, வேர்ல்டு வைடு 629,42,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆய் அப்படிங்கிற படம் Day 16 தெலுங்கு. இது ஆந்திரா தெலுங்கானாவில் 25,00,000, வேர்ல்டு வைடு 27,00,000. ஆந்திரா தெலுங்கானாவில் 14,19,00,000, வேர்ல்டு வைடு 15,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற படம் Day 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 5,12,00,000, தமிழ்நாட்டில் 63,00,000, கர்நாடகாவில் 78,00,000, கேரளாவில் 5,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26,00,000, ஓவர்சீஸில் 2,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 9,12,00,000 இந்த படம் வந்து Day 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 14,47,00,000, அப்புறம் தமிழ்நாட்டில் 1,37,00,000, கர்நாடகாவில் 2,01,00,000, கேரளாவில் 12,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 47,00,000, ஓவர்சீஸில் 11,38,00,000, வேர்ல்டு வைடு 29,82,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த படம் இன்னும் 2 நாள் முக்கியமான வசூல் இருக்குது, சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த படத்தோட பேரே வந்து சாட்டர்டே தான். சாட்டர்டேங்கிறது தான் அந்த சனிவாரம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயினே. சனிக்கிழமை எப்படி வசூல் பண்ணுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் கன்னட திரைப்படமான கிருஷ்ண பிரணய சகி, அந்த படத்தோட 16வது நாள் வசூல் கர்நாடகாவில் 20,00,000, வேர்ல்டு வைடு 22,00,000. ஸோ டோட்டலாக 16,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு திங்கக்கிழமை வாக்கில், நம்ம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாக்கில் இந்த படங்களுக்கெல்லாம் ஷேர் பார்த்து எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நுணக்குழி அப்படிங்கிற மலையாள திரைப்படம் Day 16 கேரளாவில் 24,00,000, வேர்ல்டு வைடு 28,00,000. டோட்டலாக கேரளாவில் 12,80,00,000, வேர்ல்டு வைடு 19,73,00,000 வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த படம் வந்து 20 கோடியை கடந்துடும். அப்புறம் வாழை Day 16 கேரளாவில் 51,00,000, வேர்ல்டு வைடு 65,00,000. 20,06,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 29,57,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் விருந்து அப்படிங்கிற விருந்து எப்படி வேணால் சொல்லலாம். Day 2 கேரளாவில் 11,00,000, வேர்ல்டு வைடு 15,00,000. இதில் தமிழ்நாட்டில் ஒரு 2,50,000 கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 19,00,000, டோட்டலாக வேர்ல்டு வைடு 25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. Day 16 தமிழ்நாட்டில் 44,00,000, வேர்ல்டு வைடு 77,00,000. இதில் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு 18,00,000 கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு.
அப்புறம் தமிழ்நாட்டில் 32 கோடியே 22 லட்சம், வேர்ல்டு வைடு 45 கோடி. அப்புறம் தங்கலான் திரைப்படத்தோட 16வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 37 கோடியே 34 லட்சம், வேர்ல்டு வைடு 79 கோடியே 12 லட்சம் வந்து வசூல் பண்ணிடுச்சு. மறுபடியும் தொடர்ந்து நானும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் இதே மாதிரி கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்ன புரியல. ஒரு 2 கமெண்ட் வந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொடியூசரே சொல்லிட்டாங்க நீ என்ன, ப்ரொடியூசரே சொல்லிட்டாங்க நீ என்ன. நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஃபிகர் சொல்லையா, நான் வந்து ட்ரேடு ஃபிகர் சொல்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு நம்ம சேனலில் ஓகே இவர் ட்ரேடு ஃபிகர் சொல்கிறாரு, நம்ம ட்ரேடு ஃபிகரே பார்ப்போம்னு நினைக்கிறவங்களுக்கே ரொம்ப சலிப்பு தட்டுது. என்னடா எப்போ பார்த்தாலும் ட்ரேடு ஃபிகர் ப்ரொடியூசர் ஃபிகர் இதுக்கு வித்தியாசம் சொல்லிக்கிட்டே இருக்கானே. ஸோ அதனால் அது புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடு ஃபிகருங்கிறது அதுதான் ட்ராக்கர்ஸ் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் ஃபிகர் சொல்ல முடியாது. அப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படம் டே 8 தமிழ்நாட்டில் 2 லட்சம், வேர்ல்டு வைடு 3 லட்சம். டோட்டலாக 41 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கொட்டுக்காளி திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம். 1 கோடியே 64 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 83 லட்சம். வாழை திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 16 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 5 லட்சம், 20 கோடியே கடந்திருக்கு. உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். வாழை வந்து தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் 4.5 கோடி வந்து தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. இந்த படம் ஆக்சுவலாக ஷேராக வந்திருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே வந்து ஷேராக வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 11 கோடி கிட்ட ஷேராக வந்திருக்கு. 6.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு லாபம் கிடச்சிருக்கு. இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு பல கோடி வந்து லாபமாக கிடச்சிருக்கு, அதுவும் சின்ன பட்ஜெட் திரைப்படத்துக்கு. அப்புறம் கோட்டு ஓவர்சீஸ் ப்ரீசேல் டே 1 யூஎஸ்ஏல $512K, இது வந்து 4 கோடியே 29 லட்சம். கனடாவில் $175K, 1 கோடியே 46 லட்சம். யூகேல $171K பவுண்ட்ஸு, இது வந்து 1 கோடியே 89 லட்சம். ஆஸ்திரேலியாவில் $318K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 1 கோடியே 80 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $167K, இது வந்து 1 கோடியே 40 லட்சம். மலேசியாவில் $711K மலேசியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1 கோடியே 38 லட்சம். ஃப்ரான்ஸில் $138K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 கோடியே 29 லட்சம். ஜெர்மனியில் $74K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 69 லட்சம். அப்புறம் இது இல்லாமல் மற்ற நாடுகளில் $273K, இது வந்து 2 கோடியே 29 லட்சம். ஸோ $1.97 மில்லியன், கிட்டத்தட்ட 2 மில்லியனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 16 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் சில இடங்களில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 93 லட்சமும், கர்நாடகாவில் 1 கோடியே 11 லட்சம், கர்நாடகாவில் பெரிய வசூல் எடுத்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 52 லட்சம், வேர்ல்டு வைடு 18 கோடியே 87 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் முக்கியமான இடங்கள்லாம் ஓப்பன் ஆகலை, முக்கியமாக கேரளாவில் இன்னும் ஓப்பன் ஆகலை. புக்கிங் நான் இப்போ பார்த்த வரையும் ஓப்பன் ஆகலை. ஸோ 18 கோடியே 87 லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்குது இந்த படம். ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் விஸ்வாசம், மங்காத்தா இந்த 2 படங்களோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வாசம் 2019ஆம் ஆண்டோட ஒரு முக்கியமான வெற்றி திரைப்படம். தமிழ்நாட்டில் 127 கோடியே 65 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸில் 35 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 180 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருந்து, ஷேர் வந்து 94 கோடியே 60 லட்சம். ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர், வேறு லெவல் ஹிட் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பாட்டு. அப்புறம் மங்காத்தா, அஜித் அப்படின்னு சொன்னாலே இந்த படத்தை தான் நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர டெரரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். வெங்கட் பிரபு அவர்களோட கெரியர்லேயே மங்காத்தா வந்து ரொம்ப முக்கியமான படம். அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த படம் வசூல் ரீதியாக 48 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 3 கோடியே 40 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 75 லட்சம், ஆந்திராவில் 4 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 14 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 74 கோடி 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 24 கோடி பட்ஜெட்டு, ஷேராக 40 கோடிக்கு மேலே வந்திருக்கு. இந்த படமும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட்? விஸ்வாசம், மங்காத்தா எது நீங்கள் அதிக முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் சில இடங்களில் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் நேற்று நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னு யாரையுமே சொல்லலை. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நேற்று வீடியோவில் நான் குறிப்பிட்டு சொன்ன விஷயமே இதுதான். நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா, நான் ஒருத்தருக்கு சார்ந்து பேசுகிறேன்னா, அப்புறம் நான் இந்த ஃப்ரேம்லாம் வைக்கிறது, நிறையா சினிமா பேசுவோம்,
இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வேணாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேணாம்னு நினைக்கும் போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகும், இரிட்டேட் ஆகும். அதுக்கு தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு உண்மையிலே நம்ம சேனல் பார்க்குறது பிடிச்சிருக்கு, நான் வந்து பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நான் வந்து ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்களா? நான் வந்து ஒரு வீடியோ பார்க்க வரவங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு அது இரிட்டேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நேற்று வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.